ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மாஸ்க் மன்னன் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரயில்வே ரெக்யர்மெண்ட் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம நோட்டிஃபை பண்ணியிருந்தோம். ஸோ அகெயின் எதுக்காக நோட்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் நெருங்கிட்டு இருக்குது. இன்னுமே சில பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம அகெயின் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ரயில்வே ரெக்யர்மெண்ட் ஜாப்ஸ் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் இன்னும் மாஸ்க் மன்னன் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற லிங்க்கும் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நான் உங்களுக்கு எப்படி நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தெரியப்படுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். ரயில்வே ரெக்யர்மெண்ட் 2021 10th 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி. ஸோ 10th முடித்தவங்க, 12th முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, இவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 3000 காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3000 மேலே காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் ஃபார் ஆல் உமன், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி. ஸோ ஃபீஸ் யாருக்கெல்லாம் கிடையாதுன்னா, உமன்ஸ்க்கு கிடையாது, எஸ்சிக்கு கிடையாது, எஸ்டிக்கு கிடையாது, பிடபிள்யூடிக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தினரும் ஆண்கள் அண்ட் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். அது மாதிரி தான் அந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணுற அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மாதிரி அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இது மாதிரி தான் அந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். சதர்ன் ரயில்வே ரெக்யர்மெண்ட் 2021. ஸோ சதர்ன் ரயில்வேலேருந்து ரெக்யர்மெண்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஜாப் வேகன்சி அவைலபிள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ரயில்வே ரெக்யர்மெண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். போஸ்ட் நேம். ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரேஜ் ஒர்க்ஸ், சென்ட்ரல் ஒர்க் ஷாப், சிக்னல் அண்ட் டெலகாம் ஒர்க் ஷாப். ஸோ அதில் 3 வெரைட்டியான போஸ்ட் இருக்குது. அதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரேஜ் ஒர்க்ஸுக்கு 936, சென்ட்ரல் ஒர்க் ஷாப்ஸுக்கு 756, சிக்னல் அண்ட் டெலகாம் ஒர்க் ஷாப்புக்கு 1286 போஸ்ட் இருக்குது. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 3378 டோட்டல் போஸ்ட் வேகன்சி சொல்லியிருக்காங்க. போஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. ஸோ போஸ்ட் லொக்கேஷன் எங்கெல்லாம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் உள்ள கேரளா, கர்நாடகா 3லேயுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மெட்ரிகுலேட் ஆர் 10th class in 10+2 examination system with minimum 50% mark in aggregate for recognized board. ஸோ நீங்கள் 10th +2 முடிச்சிருந்தா அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் பார்த்தீங்கன்னா ஐடிஐ சர்டிஃபிகேட் affiliated to NCVT or SCVT is compulsory in relevant trade. ஸோ நீங்கள் ஐடிஐ சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். ஸோ 15 இயர்ஸ் டு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. செக் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பார்க்கலாம். இப்போ சேலரி பார்த்தீங்கன்னா as per அப்ரண்டிஸ் ரூல்ஸ் செக் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரியும் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ரூல் படியாக அவங்க பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அடுத்து எப்படி அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் செலெக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ மெரிட் செலெக்ஷனும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு ₹100, எஸ்டி, எஸ்சி, பிடபிள்யூடி உமனுக்கு ஃபீஸ் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் 28/5/2021, க்ளோசிங் டேட் 30/6 ஜூலை 2021. ஸோ இது நம்மளோட சேனலில் செகண்ட் டைம் போஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இதே ஜாப் வேகன்சி போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்காக அகைன் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். சதர்ன் ரயில்வே ரெக்யர்மெண்ட் எப்படி நம்ம ஹவு டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க. கோ டு அஃபிஷியல் வெப்சைட் www.sr.indianrailways.government.in. check the detail mentioned in the official site. If eligible then proceed, apply link, update all the required details in the application form. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற முழு விவரமும். ஸோ வாங்க நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன்னு தெளிவாக சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் லிங்க் நம்ம இப்போ செக் பண்ணலாம். டிரைவில் ஓப்பன் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை. ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இது மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். சதர்ன் ரயில்வே நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகையான போஸ்ட் கேரேஜ் ஒர்க் பெரம்பூர், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் ஜிஓசி, சிக்னல் அண்ட் டெலகாம் ஒர்க் ஷாப் போதனூர். வேகன்சிஸ் நம்ம சொன்ன மாதிரி 936, 756, 1686 அது மாதிரி வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கேண்டிடேட் ஷுட் ஹேவ் இந்த குவாலிஃபிகேஷன். ஸோ நான் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் காணிக்கிறேன். ஸோ த கேண்டிடேட் ஷுட் ஹேவ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஐடிஐ. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் 10th ஐடிஐ இது மாதிரி விஷயங்கள்
இவங்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணினா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது அதுதான். எந்த ஒரு வீடியோஸாக இருந்தாலுமே அதில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு என்ட்ராகுங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிற முழு விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் விவரம் தெரியாமல் அப்ளை பண்ணி கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். ஸோ வாங்க நம்ம அடுத்து மூவ் ஆன் ஆகலாம். எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ அதுக்கு கீழே இருக்க அஃபிஷியல் அப்ளை லிங்க், அந்த கிளிக் ஹியர் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. அப்ளை லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் அப்ளை லிங்க். ஸோ அதில் பாருங்கள் கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது மாதிரி தான் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகும் பாருங்கள். அதில் பாருங்கள் நம்ம சொல்லி இந்த 3 ஜாப், கேரேஜ் ஒர்க்கர், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் அண்ட் அந்த சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அந்த 3 ஜாபுக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு லிங்க் ஃபஸ்ட்டு 3 இருக்குது. அது ஒவ்வொன்றுமே டச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி தான் அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். நான் உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கேரேஜ் ஒர்க்கருக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை தெளிவாக 1 or 2 டைம்ஸ்க்கு மேலே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரீட் பண்ணாமல் அப்ளை பண்ணாதீங்க. தெளிவாக நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறது அதுதான். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிட்டு தெளிவாக அதுக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்ச உடனே புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணலாம். ஆர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ செகண்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஒர்க் ஷாப், அதுக்குமே இப்படி தான் என்னோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ தெளிவாக எத்தனை பேஜஸ் இருந்தாலும் அதில் என்னென்ன நோட் பண்ணியிருக்காங்க, ஸோ டேபிளில் என்னென்ன வேக்கன்சிஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குது எல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கும் இருக்கும். ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இதாக இருந்தாலும், எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேர் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான பாயிண்ட்ஸை மறந்துடுறீங்க. அடுத்து பாருங்கள் டெலிகம்யூனிகேஷன், அதுக்குமே இப்படி தான் பாருங்கள். அது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நோட்டிஃபிகேஷன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. யாருமே நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணாமல் அப்ளை பண்ண போகாதீங்க. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி பேஜ் இருக்கும். எந்தெந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி இருக்கீங்களோ அந்தந்த ஜாபுக்கு போகிறவங்க உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணதுக்கு என்ட்ராகுங்க. ஸோ வாங்க இப்போ ரெஜிஸ்டர் ஆப்ஷனுக்குள்ளே போகலாம். லாகின் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் லாகின்ங்கிற ஆப்ஷனை லாகின் பண்ணி உங்களோட யூசர் ஐடி அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண வரோம். ஸோ அதில் பாருங்கள் செலக்ட் யூனிட் கேட்டிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ண வந்தீங்கன்னா இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். செலக்ட் யூனிட் கிளிக் பண்ணி அதில் சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பா, கேரேஜ் ஒர்க் ஷாப், பெரம்பூரா, சிக்னல் அண்ட் டெலிகாம் ஒர்க் ஷாப், நீங்கள் 3ல் எது ஒரு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஒர்க் ஷாப் கோல்டன் ராக், ஸோ அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த இதுவும் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அடுத்து பாருங்கள் அப்ளைங்கஸ், நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து ஃப்ரெஷர் ஆர் ஐடிஐயான்னு கேட்டிருக்கு. நீங்கள் ஃப்ரெஷராக ஐடிஐ முடிச்சவங்களான்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து செலெக்ஷன் டிவிஷன் கேட்டிருக்காங்க. செலெக்ஷன் டிவிஷன் டச் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பூனமல்லின்னு போட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா செலக்ட் ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இருக்குது. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. செலக்ட் ட்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் செலக்ட் ட்ரேடு கொடுத்தீங்கன்னா தான் பேஜ் மூவ் ஆகும். அதில் நான் செலக்ட் ட்ரேடு கொடுக்குறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெமோ தான் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி உங்களோட வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபிட்டர், வெல்டர், கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் அந்த ட்ரேட் ஆப்ஷன் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபிட்டர் வந்து டச் பண்ணிடுறேன். ஸோ அது மாதிரி ஃபிட்டர் ஓப்பன் ஆகும். கீழே ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் இருக்குது பாருங்கள். அது கொடுத்து ஆர் யூ ஷுவர் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக ப்ரொசீட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு மூவ் ஆகியாச்சு. ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. மொபைல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் நம்பர் ஒழுங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆர் ஆதார் நம்பர் இஸ் மேண்டட்டரி அஸ் அண்ட் அப்லோட் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், பேமெண்ட் டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரூஃப்க்கு அட்டாச் பண்ணணும். இது வந்து இந்த பர்டிகுலர் சர்டிஃபிகேட்ஸ் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பாருங்கள் அதில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. கிளிக் அதில் கீழே பாக்ஸ் இருக்குது. எஸ் தட் ஐ ஹவ் அபவுட் டீட்டெயில்ஸ் ஐ எம் ரெடி டு ப்ரொசீட் வித் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அதில் டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்த அப்புறமா கிளிக் ஹியர் டு நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் எல்லா விஷயங்களும் தெளிவாக ரீட் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு புரியும். எந்த ஒரு ஸ்டெப்ஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதில் அந்த சின்ன பாக்ஸு டிக் கொடுத்துக்கோங்க. அதில் மறக்காதீங்க. டிக் கொடுத்தா தான் அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு கிளிக் ஹியர் டு ஃபில் நியூ ஃபார்ம் சொல்கிறேன். அதில் ஓப்பன் ஆகியிருக்கு பாருங்கள்.
ஸோ இதில் வந்து உங்களுக்கு அகைன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன நீங்கள் பண்ணணும், உங்களோட கேட்டகரிக்கு என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்களும் இப்போ அப்ளை பண்ண வரவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். நான் உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பில் இப்போ பண்ணி காணிக்கிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது மாதிரி தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும், ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் பாருங்கள், என்டர் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர்ஸ் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, ஆண் பெண் இருவருமே விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அண்ட் செலக்ட் நேஷனாலிட்டி இந்தியன், என்டர் ரிலீஜியன் என்ன அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் செக்ஸ் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் மார்டியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இதில் வந்து நான் ஃபில் பண்ணலை. நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஆகிரும். ஸோ ஓப்பன் ஆகணுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தொடர்ந்து எல்லா விதமான ஜாப் அப்டேட்டும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட், ஸோ எல்லா விதமான ஃபாரின் ஜாப் அப்டேட்டும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்மளோட சேனலில் இன்டச்சில் இருங்க. அண்ட் நம்மளோட சேனலை எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. ரொம்ப பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க, ஆனால் அவங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அவங்கள ரீச் ஆகிறதில்ல. ஸோ நம்மளோட சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள், எல்லாம் தெளிவாக ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.